உங்களோட ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். சரி சரி விறகு போட்டா தேங்க்யூங்க பாட்டி. சரி இங்கேயே தான் இருக்கிறோம். ஓ உங்க சின்ன குழந்தையிலேருந்து இங்கே தான் இருக்காங்க. இங்கேயே தான் இருக்கிறோம் நாங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கு இதுதான்? இதுதான் பிடிச்சது. நல்லா சுகமாக இருக்குது. நாட்டு பக்கம் போனால் காடு புதுசம். மழையெல்லாம் வந்ததுங்களா இந்த முன்னால? மழை பெஞ்சது ராத்திரியும் இல்லை, இப்போ விடிஞ்சு வந்துருக்குமில்ல. இன்னைக்குதான் மழை இல்லைங்க. அப்போ 2-3 நாள் நல்ல மழை தான். மழையெல்லாம் நல்ல மழை தான். மழைக்கெல்லாம் எந்த குறவும் இல்லைப்பா. ஆற்றுல தண்ணி நெட்டுக்கா நிற்கிது பாருங்க. ஓ இது ஆறா? சரி சரி சூப்பர். தண்ணி நெட்டுக்கா நிற்கிது தண்ணி எல்லாம். சரிங்க பாட்டி, நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. உங்களை பார்த்ததுல சந்தோஷம். சரி இது வேணுமென்னா பிடுங்கிட்டு போய் கூட காட்டுங்க அங்கிட்டு. ஓ சரி சரி. அது கூட நீங்கள் பிடுங்க முடியலன்னா சொல்லுங்க, நானும் கூட பிடிங்கிட்டா. வேண்டாங்க பாட்டி, அது பிடிங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம்? சும்மா கொஞ்சம் பிடுங்கினா போதும். நீங்கள் வெயிட் வச்சுட்டு ரொம்ப நேரம் பேசிட்டு என்ன வெயிட்டு வேணுமென்னு சொல்லுப்பா, அதை பிடுங்கி தாரேன். பரவாயில்லைங்க பாட்டி, கமல் ஏரியா அதை பிடுங்கி தாரேன். மனசை என்னென்னத்தவெல்லாம் செய்யறாங்க. இந்த பிள்ளை பிடிங்கி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு அவ்வளவு ஒரு இதா? இந்த பாட்டி நம்மளுக்காக பிள்ளை பிடுங்குறேன்னுறாங்க. என்னென்னத்தவோ உதவி செய்யறாங்க. ஒன்னும் சொல்ல மாட்டாங்களா பாட்டி இதெல்லாம் கொடுங்கண்ணா? யாருமே ஒன்றும் சொல்ல மாட்டாங்கப்பா. ஒருத்தர் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. இது நட்டு வச்சா வருமா பாட்டி? கொஞ்சம் நட்டாலும் வரும். உங்களுக்கு தலைவலிக்குதுன்னா மிக்ஸியே வாங்க வேண்டியதில்லை, இதை பறிச்சு தேய்ச்சிக்கலாம். நாங்கள் இங்கே தலைவலிக்கு இதையெல்லாம் நாங்கள் போய் எதிர்பார்க்க மாட்டோமா. இதை கொண்டு போய் அப்படியே நட்டு வச்சிங்கன்னா அப்படியே வந்துடும். சூப்பர் சூப்பர். அடி எல்லா செடியும் பிடிங்கிட்டாங்க. அங்க போற வழியில் யாரும் கேட்க மாட்டாங்களா பாட்டி இதெல்லாம் பிடுங்கினீங்களான்னு? போதும் போதும் பாட்டி, தேங்க்யூ. நான் இது உங்க ஞாபகார்த்தமா நட்டு வைக்கிறேன், வளரட்டும். சரிங்களா? உங்க பேர் என்ன பாட்டி? மறுபடியும் மறந்துட்டேன். சின்னம்மா. சின்னம்மா பாட்டி. உங்க ஊர் பேர் என்ன? புளியம். எங்க ஊர் பேரு பழனிக்கு வடக்கு இருக்குது, இப்படி கிழக்கு மூலையில மார்க்கண்டாபுரம். ஓ சரி சரி சரி. நீங்க அங்க இருந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தது? மாப்பிள்ளை அந்தூரு. ஓகே. கல்யாணம் மூத்து கொடுத்தது அங்க அங்க. ஐயோ ஏதோ பஸ் போய்க்கும் பாட்டி. பஸ் எல்லாம் இப்ப பரவாயில்லைங்களா? போக்குவரத்து பரவாயில்ல? பஸ் இப்ப என்ன ஒரு பஸ்ஸா 2 பஸ்ஸா போய்கிட்டு இருக்குதா? பாருங்க நல்லா நீட்டா கட்டிட்டாங்க நம்மளுக்கு வைக்கிறதுக்கு அழகா. என்னமா அது சீமா கொண்டு போய் நட்டு வைங்க. இங்க தண்ணி போகுதுங்களா? தண்ணி போகுதுப்பா. இந்த சத்தம் கேக்குது பாருங்க பாட்டி. ஆறுங்களா? ஆறுங்க. தேங்க்யூ தேங்க்யூ பாட்டி, தேங்க்யூ பாட்டி, ஜாலி, தேங்க்யூ. கொண்டு போய் நட்டு போல் வெயில் டெக்கில வச்சிருங்க பாவா. இங்கெல்லாம் யானையெல்லாம் வருமாங்க பாட்டி? அங்கிட்டெல்லாம் ஆனையெல்லாம் வர பெட்டடி வர யானை வருமா? இங்கெல்லாம் ஆனையெல்லாம் பெரிய தொல்ல. யானை பயம் இருக்கானா? ஆமா இதெல்லாம் வந்துடும். இங்கெல்லாம் வருமா? வந்து எல்லாமே எல்லாம் அடிச்சிருப்பாங்க. அப்போ வேற மிருகங்கள்லாம் ஒண்ணு வராது? வேற மிருகம் மான் இருக்குது, பன்னி. இப்ப பன்னிகளை காண, காட்டு பன்னி. ஆமா. ஓ பன்னிகளை காண. மான் இருக்குது. என்ன கரடி, புலி, சிங்கம். புலி. அம்மா
ஜாலியா இருக்கு உங்களுக்கு எல்லாம் இயற்கையா. ஆனா பயமாவும் இருக்கும். சிங்கம் அது நம்ம இடத்துக்கு பண்ணினாதாங்க நம்ம கிட்ட அது வருது. நம்ம பாட்டில் ஆனையா வந்துட்டா ஐயப்பா இங்க சாமி இங்க வர அப்படின்னா அது பாட்டு வருது. சரி சரி பாட்டி, சூப்பர். அப்படி ஆனைக்கெல்லாம் சரிங்க பாட்டி, வரோம். நீங்களே செய்யுங்க செய்யுங்க. பாய் சொல்லுங்க எல்லாத்துக்கும். பாய் பாய் பாய். பாய் பாட்டி. நெக்ஸ்ட் டைம் நாங்க வந்தோம்னா உங்களை பாக்குறோம். அடுத்த தடவை வரப்ப உங்களை பாக்குறோம். இங்க பக்கம் தானே, சந்தோஷமா இருக்கு பாட்டி. வரேங்க பாட்டி. ஸோ அந்த பாட்டி சான்ஸே இல்லைங்க. எங்களை பார்த்தோன்னே இந்த இலையெல்லாம் அவங்களே பறிச்சு கொடுத்தாங்க. செம்ம ரிஃப்ரெஷிங்காக இருக்குது. அதை நம்ம நட்டி வைக்கலாம் தோட்டத்தில். நல்லா வளர்ந்துச்சுன்னா நம்ம அதையும் வந்து வீடியோவில் காமிக்கலாம். இவருக்கு சீட் பெல்ட் வேற போடணும். பாருங்க, சீட் பெல்ட்டை வந்து இப்படி வண்டி ஓட்டிகிட்டே போடாதீங்கன்னா அப்படிதான் பண்ணுறாங்க. ரிவர்ஸ் போகுது வண்டி. ஓ மை காட். அந்த பாட்டி சோ ஸ்வீட்டுங்க. எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆயிட்டாங்க அந்த பாட்டி. ஒரு ஃபியூ மினிட்ஸ்ல இங்கே வந்து ஏதோ ஒரு ஆறு போகுதாம்மா, நல்ல தண்ணி போகுதுன்னு சொன்னாங்க. அந்த இடத்துல தண்ணி சத்தம் கேட்குது. பட் நம்ம அங்கெல்லாம் போகல. சிங்கம் புலி எல்லாமே இருக்குதுன்னாங்க. ஸோ பயமா இருந்ததுனால நம்ம அங்கெல்லாம் போகல. பாருங்க, இங்கே கோயிலெல்லாம் இப்படிதான் இருக்கு. அந்த பாட்டிகிட்ட ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி இருக்குதுங்க. அவங்களோட பேசும்போது கொஞ்சம் நல்லா ஒரு ஹாப்பியா ஃபீல் ஆகுது. ஏன் பாபா, நீ உங்களுக்கு எப்படி தோணுது? கண்டிப்பா நல்லா பேசுறாங்கல்ல. நாங்க கேமரா ஆஃப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் பேசினோம். ரொம்ப நல்லா பேசுனாங்க. நல்லா ஹாப்பியா இருந்துச்சு. பாருங்க, சூப்பரா இருக்கு. இந்த என்ன தேங்க பரப்பலாறு நீர்த்தேக்கம். முள்ளு போட்டு அடைச்சி வச்சிருக்காங்க, போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம அதனால அங்கெல்லாம் போக போறது இல்லை. நம்ம அங்க ஒரு பரப்பலாறு நீர்த்தேக்கத்தை தான் இந்த பாட்டி ஆத்துல தண்ணி போகுதுன்னு சொல்லியிருப்பாங்களா இருக்கும். அங்க ஒரு நீர்த்தேக்கம் பார்த்தோம்ல. ஓகே ஓகே, அதுதான் பரப்பலாறு. இந்த வீடியோ போனா வியூ பாயிண்ட் நல்லா தெரியும். ஓகே ஓகே, நல்லா பண்ணல, ரொம்ப நாளாவே விடலையா நம்ம லாக் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகே ஓகே ஓகே. திருப்பியும் மலை. இது வந்து மலை உச்சின்னு நினைக்கிறேங்க. இந்த மலையில இருந்து நம்ம இறங்கணும். இந்த இடத்துல ஃபிளாட்டா ஒரு அப்பவே வந்தோம்ல ஒரு நம்ம ஸ்லோவா வர்றதுனால இப்பவே 3 o'clock ஆயிடுச்சு. நம்ம 3 நார்மலா இறங்கிருக்கலாம். இங்க ஏதோ ஒரு வேலை செய்யறாங்க, அந்த பாலம் வேலை. பாருங்க, மாடு மேய்ச்சிட்டு இருக்காங்க. இங்க இருக்கிற மாடெல்லாம் நல்லா ஹெல்தியா சாப்பிட்டு ஹெல்தியான மில்க் கொடுக்கும். ஆனா நம்ம ஊர்கள்ல பாத்தீங்கன்னா போஸ்டர் சாப்பிடுது. அதுல இருந்து நம்மளுக்கு என்ன ஹெல்த்தியான மில்க் கிடைக்கும் தெரியல. அதையும் நம்ம வாங்கி சாப்பிடுறோம். நிறைய என்ன பண்றாங்கன்னா அந்த ரேஷன் அரிசி எல்லாம் கரைச்சு ஊத்துறாங்க. இதுதாங்க எருமைங்கிறது. இது எருமை பால் செம்ம சூப்பரா இருக்கும். எருமை தயிர் தான் வந்து ரொம்ப நல்லா இருக்கும், கெட்டியா ஒயிட் கலர்ல இருக்கும். அதோட வெண்ணெய் நெய் எல்லாமே நல்ல பியூர் ஒயிட்டா இருக்கும். நீங்க நார்த் இந்தியால பாத்தீங்கன்னா நெய் வெண்ணெய் எல்லாம் வெள்ளை கலர்ல இருக்கும். அதே மாதிரி இங்க புளிய மரம் எல்லாம் கொஞ்சம் நிறைய இருக்குதுங்க. மறுபடியும் நிறுத்த சொன்னா திட்டுவாங்க, இறங்கணும்னு சொல்லிட்டு. நிறுத்தினாங்கன்னா கொஞ்சம் புளியங்காய் பறிக்கலாம். அப்புறம் பாபா ஏதாவது பேசிட்டே வாங்கல. எங்களோட அருமையான டிரைவிங் நல்லா இருந்துச்சு. வரும்போது நான் ரொம்ப சீரியஸா வரும்போது அப்படியே பெருந்தது இல்லைங்க. இதுல டபுள் மடங்கு ஆப்போசிட்டா இருந்தா எப்படி இருக்கு அந்த மாதிரி. அங்க பாரு வியூ பாயிண்ட், அங்க பாரு வியூ பாயிண்ட்னு இவர் காமிச்சிட்டே வருவார். நானும் எனக்கு அதெல்லாம் ரொம்ப பயமா இருந்துச்சுங்க. வரும்போது கொஞ்சம் இந்த வழி கம்ஃபர்டபுள் ஆயிடுச்சா என்னன்னு தெரியல. ரிட்டர்ன் வரும்போது நாங்கள் மேலே போகும்போது கொஞ்சம் பயமாவே இருந்துச்சு. என்ன பயம் விட ஒரு ஆள் கூட இல்லைங்க. நல்ல வெயில், பயங்கரமான வெயில். என்னத்தடா போய் என்ஜாய் பண்ணுறது அப்படின்னு இருந்துச்சு. வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக அந்த கிளைமேட் மாறினதுக்கு இப்போ 3.25 ஆயிடுச்சு. நம்ம நிறைய டைம் வேஸ்ட் பண்ணிட்டோம். பாருங்கள், அப்படியே ரொட்டேட் பண்ணி காட்டுறேன். இந்த இடத்துல பாருங்கள், செமையாக இருக்குல்ல. எஸ், ஓகே. அந்த மாதிரி கொஞ்சம் மாதிரி இருந்துச்சு.
ஆனா வரும்போது என்ஜாய் பண்ணிருக்கலாம்னு இப்ப தோணுது. இல்ல அந்த ஆம்லெட் சாப்பிட்டதுனால அந்த கரண்டி சாப்பிட்டதுனால கொஞ்சம் எனர்ஜெட்டிக்கா இருக்குமா என்ன? சூப்பரா இருக்கு. அங்க வந்து இங்க நிறைய மாடு மேய்க்கிறாங்க, அப்படியே ஜாலியா. அண்ணன் நிக்கிறது பார்த்தாலே பயமா இருக்கு. ஆமா, அந்த மரம் அந்த மலை பாருங்க எவ்வளவு அழகா இருக்குது. செம்ம சூப்பரா இருக்கு. இந்த மலை தான் நம்ம இறங்க போறோமோ? இனி இந்த மலை உச்சியில இருக்கோம் நம்ம. இப்போ இந்த மலையில இருந்து நம்ம இப்ப இறங்குறோம். இறங்கினா ஒட்டன்சத்திரம். இன்னொரு 20 மினிட்ஸ்ல இறங்கிடலாம்னு நினைக்கிறேன். 10 மினிட்ஸ்ல இறங்கிடலாமா? நிறைய புளிய மரம் இருக்குதுங்க. இறங்கும் போது விட ஏறும் போது வியூ பாயிண்ட் எல்லாம் நல்லா இருந்துச்சு இல்ல? ஆனா நான் கொஞ்சம் பேஜாரா இருந்ததுனால அதெல்லாம் என்ஜாய் பண்ணல. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ என்ஜாய் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பழனி கிட்ட இந்த சைடெல்லாம் வந்து ஏதாவது ஒரு இந்த மாதிரி ஒரு டிரைவ் போற மாதிரி ஏதாவது பிளேஸ் இருந்தா சொல்லுங்க. இங்கெல்லாம் யானையெல்லாம் வரும் போல இருக்குது. கரண்ட் போட்டிருக்காங்க அந்த தோட்டத்துக்குலாம். கரண்ட் வேலி, மின் வேலி அமைச்சிருக்காங்க. வா, இங்க பாத்தீங்களா? எங்க திரும்பினாலும் வியூ, எங்கும் வியூ, எதிலும் வியூ. நான் இந்த அளவுக்குலாம் வந்து எனக்கு பேசுவேனே எனக்கு தெரியல. ஆனா எனக்கு vlogging வந்து பண்ணணும். நிறைய vlogging பார்த்து யாரோட vloggingல இம்ப்ரெஸ் ஆனேன்னு எனக்கு தெரியலீங்க. ஆக்சுவலா எனக்கே தெரியாம இம்ப்ரெஸ் ஆகி சரி why don't me அப்படிங்கிறது தான் இந்த சேனல். எப்படி போகுதுன்னு தெரியல. அப்புறம் இன்னொன்று என்னன்னா, நம்மளோட லைஃப்பை வந்து vlog பண்ற மாதிரி எனக்கு தோணுதுங்க. நம்மளோட ஒரு இடத்துக்கு போறோம், ஒரு முக்கியமான விஷயங்கள், நல்லா ஒரு அடிக்கடி போகாம திண்டுக்கல் 36 கிலோமீட்டர்ஸ் வடக்காடு. இந்த இடத்தோட பேர் வந்து வடக்காடு. என்ன சொல்லிட்டு இருந்தோம் பாபா? நம்ம லைஃப்ல வந்து ஒரு முக்கியமான விஷயங்கள், முக்கியமான இடத்துக்கு போறோம், ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் பாக்குறோம் அப்படிங்கறதெல்லாம் வந்து பாருங்க. எல்லை கருப்பண்ண சுவாமி கோயில் இது வந்து எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. இந்த சாமி பார்க்கறக்கே ரொம்ப சூப்பரா இருக்காரு. கடவுளே எங்களுக்கு நல்லது நடக்கணும். எங்க வியூவர்ஸ்க்கும் நிறைய வரம் கொடுங்க. செமைய பிக்சர் வரைஞ்சிருக்காங்க. ஸோ நம்ம எல்லை கருப்பண்ண சுவாமி கோயில் வந்து நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு அப்படியே கெத்தா ஒரு இதா இருக்கு, டிஃப்ரெண்டா. சாமி நிக்கிறது அப்படியே வீரமா நின்றுட்டு இருக்காரு. இது பாருங்க, இந்த வியூ சூப்பரா இருக்குல்ல? வா, செம செம செம. இதுதான் புளிய மரங்க. குட்டி குட்டி காயா இருக்கு. புளிய மரம் இல்ல, வேற ஏதாச்சும். பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு. இவருக்கு ஏதோ வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு போல இருக்கு. புளியங்கா இது வந்து பாத்தீங்கன்னா மூங்கில் மரம். புளிய மரம், மூங்கில் மரத்தை தவிர எனக்கு எந்த மரத்தோட பேரும் தெரியல. ஆனா இங்க இருக்கிறதுலாம் அவ்வளவு மரங்கள் இருக்குது. என்னன்னே, முள்ளு மரம் இருக்குதுங்க. முள்ளு செடி வந்து அப்படியே மரம் மாதிரி இருக்குது. இந்த கேரளால எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த முள்ளு செடியே எங்கேயுமே இருக்காது. ஏம்பாவா, இங்க மட்டும் எப்படிதான் இவ்வளவு செடி இருக்குதுன்னு தெரியல. இங்க ஒரு பாத்திர கடைக்காரர் இருக்காரு. இவரை நம்பி நிறைய பேர் மேல அங்க காத்துட்டு இருக்காங்க. ஏம்பாவா, இவர் கொண்டு வந்து இந்த பாத்திரம் எல்லாம் கொண்டு வருவாரு, வாங்கிக்கலாம் அப்படின்னு.
நம்மளுக்கெல்லாம் ஈஸியா கிடைக்கிற ஒரு விஷயம் இவங்களுக்கெல்லாம் எவ்வளவு கஷ்டமா கிடைக்குதுன்னு பாருங்க. அதே சமயத்துல இவங்களுக்கு கிடைக்கிற அந்த நேச்சுரலான ஏர், இயற்கையான விஷயங்கள் எல்லாம் நம்மளுக்கு கிடைக்கிறது இல்லை. ஸோ இக்கரைக்கு அக்கறை பச்சையா தான் இருக்குங்கிறாங்கல்ல, அது உண்மைதான். சூப்பரா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ஊரே தெரியும்னு நினைக்கிறேன். செம்மையா இருக்கு பாருங்க. இன்னும் நம்ம கீழே இறங்க வேண்டிய இடம் நிறைய இருக்கு. இந்த போர்டு வந்து நல்ல யூஸ்ஃபுல். நம்மளுக்கு வந்து ஒரு டேர்னிங் வரப்போகுது அப்படிங்கிறது வந்து இப்பவே தெரியுது. சம 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 ஒரு இடத்த என்ஜாய் பண்ணோம்னா அது கிளைமேட் வந்து ரொம்ப முக்கியம் போல இருக்கு. வெயிலா இருக்கும்போது இதே வழியா மேல வரும்போது அவ்வளவு என்ஜாய்மெண்டா இல்லைங்க. இப்ப இதுவே வந்து அப்படியே லைட்டா அந்த சன் எல்லாம் மறைஞ்சதுக்கு அப்புறம் சூப்பரா இருக்கு. இப்ப பாருங்க எவ்வளவு அழகா இருக்குதுங்க. இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்குதுங்க. நான் வந்து பக்கத்துல வச்சாலே அந்த மலையெல்லாம் அப்படியே ஃபுல்லா தெரியும். This is the right place to take. பாருங்க யாரும் ஃபேஸ் மாதிரி இருக்கு. எங்க அம்மா இருந்தாங்கன்னா இது வந்து ஒரு ஃபேஸ், சாமியோட முகம் தெரியுது அப்படிம்பாங்க. இறங்கியாச்சுன்னு நினைக்கிறேன். கரெக்டா? இன்னும் போகணும். இன்னொரு 5 minutes. எஸ் பாருங்க அங்கெல்லாம் பனி பெய்யுது, நல்லா தெரியுது பாருங்க அந்த இடத்துல எல்லாம். வாவ், இதாங்க ஊரு. நம்ம மரங்களை பார்த்தாச்சு, நீ பில்டிங்ஸ் பார்க்க வேண்டியதுதான். தெரியுதுங்களா பில்டிங்ஸ்? இதுதான் ஒட்டன்சத்திரம். இது பாருங்க வியூ. இந்த மலையிலேருந்து நம்ம இறங்கியாச்சு. பாருங்க இங்க நிறுத்திருக்காரு. அந்த இடத்துல கீழே அந்த பில்டிங்கோட வியூ சூப்பரா இருக்குது. நம்ம போய் பார்க்கலாம். ஹாய் பாபா. ஹாய். பாருங்க இதான் ஒட்டன்சத்திரம் வியூ பாயிண்ட். வியூ பாயிண்ட் பார்த்துடலாமா? அப்புறம் பேசலாம். ஓகே. Check the mic and make sure it sound right, boys. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. மறக்காம JS vlog சேனலை வந்து இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணுங்க. ஏன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் வீடியோ. நீங்கள் இது நிறைய வரவேற்பு கொடுத்தீங்கன்னா இன்னும் நிறைய பிளேசஸ் போய் நிறையா வீடியோஸ் போடுவோம். கண்டிப்பாக நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்போம். நம்ம லைஃப் வந்து ஒரு லைஃபே ஒரு ட்ராவல் தான். அதில் நம்ம எல்லாருமே ட்ராவல் பண்ணுவோம். ட்ராவல் பண்ணலாம். ஆனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபெமிலியரான பிளேஸ்க்கெல்லாம் போகாமல் இந்த மாதிரி தெரிஞ்சும் தெரியாமல் இருக்கிற இடமெல்லாம் வந்திருக்கும் இல்லைங்க, அந்த இடங்களுக்கெல்லாம் போகலாம் நம்ம. ஏன்னா அங்கே தான் க்ரௌட் இருக்காது. அதுதான் நம்மளுக்கு சேஃப்டியும் கூட. என்ஜாய் பண்ணலாம், நிறைய என்ஜாய் பண்ணலாம். எஸ்.
இப்போ இருக்கிற சிச்சுவேஷனுக்கு வந்து கொஞ்ச நாளைக்கு இந்த மாதிரி பிளேஸ் போகிறது தான் சேஃப்டிங்க. சேஃப்டி. க்ரௌடு பிளேஸை வந்து அவாய்ட் பண்ணுங்கள், அதுதான் நமக்கு நல்லது. மறக்காமல் எங்கே போனாலும் மாஸ்க் போடுங்க. நாங்கள் இப்போ பேசுகிறதுனால எடுத்துருக்கோம். ஆமாம், நாங்கள் ஃபுல்லாகவே மாஸ்க் போட்டுட்டு தான் இருந்தோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிக்குது இல்லை எதுனாலும் சரிங்க, கமெண்ட்டில் வந்து நீங்கள் உங்களோட கருத்துக்களை அங்கே பதிவு பண்ணிடுங்க. அது வந்து சேனல் வளர்ச்சிக்கு நல்லது. அதே சமயம் உங்களுக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். உங்களோட ஒப்பீனியன் வந்து ஒரு இடத்துல வந்து பதிவு பண்ணுறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஒரு கார் போச்சு, அதான் பார்த்தேன். ஓகேங்க, தேங்க்யூ. இனி நம்ம வந்து vlog வந்து இதோட முடிச்சுக்கலாம். எங்க பாபா? தேங்க்யூ. நாங்கள் ஒட்டஞ்சத்திரம் வந்துட்டோம். அங்கே ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் இருந்தால் இன்னொரு வீடியோவில் கவர் பண்ணுறோம். இல்லைன்னா நம்ம நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான பிளேஸில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய். தேங்க்யூ. சேஃப்டியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க, என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.